الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد خسر الذين كذبوا بلقاء الله. இறைவனுடைய சந்திப்பை எவர்கள் மறுத்தார்களோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளாக ஆகிவிட்டார்கள். மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பது உண்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்த பொழுது, நீங்கள் அதற்காக வேண்டி ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ்வை பார்ப்பது எல்லாம் கிடையாது என்று எந்த மக்கள் பொய்ப்படுத்தினார்களோ, யார் பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள். நாம் நேற்றே சொன்னதை போல நாம் தொழுகுவது, அமல் செய்வது, இன்னும் இதர அமல்களில் ஈடுபடுவது எல்லாவற்றினுடைய நோக்கம் நாம் இதுவரைக்கும் கண்ணால் காணாத நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை, எந்த காபத்துல்லாஹுவை பார்த்தால் நம்முடைய கண்கள் குளிர்ச்சி அடைகிறதோ, ஆனந்தம் அடைகிறதோ, பரவசம் அடைகிறதோ, அந்த காபத்துல்லாஹ்வுடைய ரப்பை பார்ப்பது, அந்த காபத்துல்லாஹ்வுடைய ரப்பை பார்ப்பதுதான் நம்முடைய இபாதத்துகளினுடைய நோக்கமாக இருக்கிறது. சொர்க்கம் அல்ல. நம்ம என்னைக்குமே நம்மளுடைய கோல், நம்முடைய லட்சியம் என்பதை சொர்க்கமாக ஆக்கிவிடக்கூடாது. சொர்க்கம்னா சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அல்லாஹ்வை பார்க்கிறது தான் நோக்கம். அல்லாஹ் தாலா இதெல்லாம் இலவச இணைப்பு. எது சொர்க்கம், நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், நம்மை மறுமையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதெல்லாம் இலவச இணைப்பு. ஆனால் அசல் அல்லாஹ்வை பார்க்கணும். இது வரைக்கும் நான் வணங்கினேனே, அதுக்கான அத்தாரிட்டி என்ன? மறுமையில நான் அதை அல்லாஹ்வை பார்க்கணும். யாரை வணங்கினேன்? அந்த ரப்பை நான் கண்கூடாக பார்க்கணும். அது நம்ம முதலே சொன்ன மாதிரி அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல தான் கிடைக்கும். அது நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் அஸ்அலுக, நீங்க கேளுங்க. எதை கேளுங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்க. ஏன்னா நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தான் கேட்கிறேன். ஏன்னா அங்க மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அவ்வாறு அந்த இறைவனுடைய சந்திப்பை எவர் மறுத்தார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஜாஅத்துஹுமுஸ் ஸாஅத்து பகதத்தன், திடீரென்று கியாமத் ஏற்பட்டு விட்டால். இவ்வாறு மறுத்து கொண்டே இருப்பவர்களுடைய இந்த வாழ்க்கையில திடீர்னு கியாமத் ஏற்பட்டுருச்சுன்னா, கியாமத்தில் 2 கியாமத் இருக்கு. சூர் ஊதுதல்ல 2 சூர் ஊதுதல் இருக்கு. சூர் ஊது மனக்கு இருக்கிறாங்கல்ல, இஸ்ரா ஃபீல், இன்ன வரைக்கும் வாயில கியாமத்துக்காண்டி சூரை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இறைவனுடைய அனுமதி வருது. கியாமத்து அதே மாதிரி 2 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒண்ணு கியாமத்துல் குப்ரா, பெரிய கியாமத். அந்த கியாமத் என்னது? இத ஷம்சு குவ்விரத், சூரியன் அது ஒளி விளந்து போகும் பொழுது, அது மேல உளும் பொழுது, இத ஷம்சு குவ்விரத் இதன் நுஜூமுன் கதரத் இதன் ஜிபாலு சுய்யிரத், நட்சத்திரங்கள் இன்னும் மலைகள் எல்லாம் சுக்கு சுக்காக ஆகும் பொழுது, நட்சத்திரம் அதனுடைய ஒளியை இழக்கும் பொழுது என்று அல்லாஹு தாலா கியாமத்தை பற்றி அல்லாஹு தாலா சூரத்துல் அந்த குவீரத்தினுடைய அந்த வசனங்கள்ல முழுக்க அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதனுடைய கியாமத்தினுடைய திடுக்கங்கள் என்ன. இது கியாமத்தை குபரா, பெரிய கியாமத். ஆனா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கியாமத் இருக்கு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத்தல் இன்சானு ஃபகத் காமத் கியாமத்துஹு. ஒரு மனிதனுக்கு மூத்து வந்துருச்சுன்னா அதுதான் அந்த மனிதனுடைய கியாமத். மூத்து அல்லாஹ் தாலா இங்க திடீர்னு வர்றது என்னது? மூத்து தான் வரும். அதுதான் ஒரு மனிதனுடைய கியாமத்து. கியாமத்து எப்படி? இங்க இருந்து கபூர்ல போய் எத்தனை வருஷம் இருப்போம்னு தெரியாது, எப்ப கியாமத் வரும்னு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகி பல்லாயிரம் வருடங்கள் ஆயிருச்சு, இன்னும் கியாமத் வரல. அப்போ நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல அடக்கமாகி 1400 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் கியாமத் வரல. ஒவ்வொரு மனிதனுக்கான கியாமத்து நம்மளுடைய கால நிர்ணயம் கிடையாது. நம்ம இப்ப கபூருக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மையும் அழைத்து கொண்டு செல்லத்தான் இருக்கிறாங்க. நம்ம மூத்தாய் நமக்கு அந்த சின்ன கியாமத் வந்துருச்சுன்னா நம்ம எத்தனை வருஷம் கபூர்ல இருப்போம் நமக்கு தெரியாது. அதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒரு மனிதன் இறப்பதும் அவனுக்கான ஒரு கியாமத். இவ்வாறு இந்த கியாமத்து நிகழ்ந்தால், திடீரென்று கியாமத்து வந்தால், காலு அவன் சொல்லுவான். இந்த இடத்துல 2 கியாமத்துக்கும் அர்த்தம் வைக்கலாம். காலு அவர்கள் சொல்லுவார்கள், யா ஹஸ்ரத்தனா, எங்களுக்கு வந்த கை சேதமே, அலாமா ஃபர்ரத்னா ஃபீஹா, நாங்கள் இதில் அல்லாஹ்வை வணங்கும் விஷயத்தில் நீங்கள் எதை சொன்னீர்களோ அதில் வரம்பு குறைத்து விட்டோமே
என்று அவர்கள் பேசிடப்படுவார்கள். நீங்க சொன்னப்போமே கேட்டிருக்கணுமே. அப்போ அல்லாஹ் சொல்றான், வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா ஸுஹூரிஹிம், அந்த நாளில் அவர்களது பாவங்களை அவர்கள் முதுகில் சுமந்தவர்களாக வருவார்கள். முதுகுல சுமந்தவர்களாக வருவார்கள். இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. கியாமத்துல முதல் என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்றான். நபிசுல்லாஹி சொல்றாங்க, சூரியன் இவ்வாறு நடக்கும். சூரியன் முற்றிலுமாக நெருக்கமாக வந்து சூரியன் பூமியை இல்லாமல் ஆக்கும் ஒண்ணு. நபிசுல்லாஹி சொன்னாங்க, ஒரு மனிதர் கியாமத்தின் பொழுது வீட்டினுடைய மேற்கூரைக்கு மேல எது இருக்கும்? சூரியன் இருக்கும். இப்ப நம்ம இதை அறிவியல் பூர்வமா சொல்லிச்சு பார்ப்போம். அது எப்படி? கியாமத்தின் பொழுது சூரியன் மாற்றி உதிக்குது. தன் எப்பொழுதும் உதிக்கக்கூடிய இடத்துல இருந்து மாற்றி உதிக்குது. ஒரு ஒண்ணு. இன்னும் எதிர் திசையில உதிக்குது. இன்னொன்னு என்னன்னா, அந்த சூரியன் எவ்வாறு பக்கத்துல வரும், அதாவது ஒவ்வொரு கோள்களுக்கும் அல்லாஹ் ஒரு நீள்வட்ட பாதையை வைத்திருக்கிறார். சூரத் யாசீன்ல சொல்றான், குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய நீள்வட்ட பாதையில சுத்திக்கிட்டு இருக்குது. கியாமத்து ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னா, அல்லாஹ் அதனுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்தும், ஸ்பீட் ஆகும். ஒவ்வொரு கோள்களும் என்ன ஆகும்? ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கும். இவ்வாறு கியாமத்து நெருங்க 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 அப்படியே ஸ்பீடு கூட 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 அது தன்னுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து என்ன ஆகும்? மாற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ப்ரோக்ராம் பண்ணதிலேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த ட்ராக் மாறும். ட்ராக் மாறும் பொழுது ஒரு கோள்கள் ஒவ்வொரு கோள்களோடு என்ன ஆகும்? மோதும். அல்லாஹ் தஆலா சொல்றது எவ்வளவு அறிவியல் பூர்வ நிதர்சனமா நடக்குப்பாங்க. அது நீள்வட்ட பாதையில் மாறும் பொழுது ஒவ்வொன்றும் சுற்றும் பொழுது ஒவ்வொன்றோடு ஒவ்வொன்று மோதும். அப்ப பூமியினுடைய எல்லா நிலைமைகளும் மாறும். பூமி இருளடையும். அதனுடைய நட்சத்திரங்கள் அதனுடைய நேர்கோட்டில் இருந்து ஒளி தரக்கூடிய அந்த நீள்வட்ட பாதை மாறும். நட்சத்திரம் ஒளி விளக்குன்னா என்னது? அது அந்த நீள்வட்ட பாதையிலிருந்து போகும் பொழுது சந்திரன்கிட்ட இருந்து ஒளி கிடைக்காது, விண்மீன்கள்கிட்ட இருந்து ஒளி கிடைக்காது. இவ்வாறு இந்த நிலைமைகள் மாறும். அந்த நேரத்துல இந்த பூமி சூரியனுக்கு ரொம்ப சமீபமா வரும். எப்படி? அறிவியல் பூர்வமான சான்று. அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. கியாமத்தின் போது இது நடக்கும். மலைகள் சுக்கு சுக்காக மாறும். ஏன்னா மலைகள் தான் இந்த பூமியை தாங்கி பிடிச்சிருக்கு. யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷ் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த நாளில் மலைகள் எல்லாத்தையும் நாம் ஈசல்களை போல நாம் சுக்கு சுக்காக ஆக்குவோம். சுக்கு சுக்கா ஆயிடுச்சுன்னா என்ன? பூமி தன்னுடைய புவியீர்ப்பு திசையை இழக்கும். அதாவது அல்லாஹ் தஆலா அந்த மலைகளை கொண்டுதான் நட்டு வச்சிருக்கான். இந்த நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். ஒரு பெண்மணி அந்த திடுக்கத்தை பார்த்து அவள் கர்ப்பம் தரிப்பாள். அந்த கர்ப்பம் தரிச்சு கீழே உழுவுறது கூட அந்த பெண்ணுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு அந்த மருமையினுடைய அமளி துமளி இருக்குன்னா கீழே உழுவும். அந்த பிரசவ வழிதான் இருக்கிறதே பெரிய வழின்னு நம்மளால அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வழியை அந்த மருமையினுடைய திடுக்கத்தை பார்த்து மறந்துலையும். அதுக்கு அடுத்து பாவ மூட்டையை சுமக்கிறதுனா இந்த இடத்துல என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, தஃசீர் அபி ஹாத்திம்ல ஒரு வாசகம் ஒண்ணு வருது, ஒரு சம்பவம் ஒண்ணு வருது. மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா அந்த கியாமத்தை ஏற்படுத்தும் பொழுது பூமியில யாரெல்லாம் இதுவரைக்கும் சடலங்களாக ஜனாசாவாக புதைக்கப்பட்டார்களோ எல்லோரும் அவங்களுடைய கபூர் குழியில இருந்து வெளியில் வருவாங்க. தொப்பு 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 நல்லடியார்களுக்கு சலாம் சொல்லப்பட்டு அவர்கள் நல்ல முறையில வெளியில வருவாங்க. இதுவரைக்கும் வஃபாத்தான எல்லாத்துக்கும் கியாமத்து எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வரும் பொழுது யார் அல்லாஹ்விற்கு அட்டூழியம் செய்து அநியாயம் செய்து அல்லாஹ்வை மறுத்து இறை மறுப்பில் வாழ்ந்தார்களோ, யார் பாவத்திலேயே மூழ்கி வாழ்ந்தார்களோ அவர்களும் எழுந்திருப்பார்கள். அவர்களோடு சேர்த்து இன்னொரு உருவமும் அருவருக்கத்தக்க முறையில் எழுப்பப்படும். உடனே அந்த பாவியான மனிதர் அந்த உருவத்தை பார்த்து கேட்பார், நீ யார்? ரொம்ப கேவலமாக இருக்கிறாயே, ரொம்ப கடுகடுத்தவனாக உடல் முழுக்க பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கிற நீ யார் என்று கேட்பார். நீ உலகத்தில் நீ மறைத்து மறைத்து செய்த பாவங்கள், இறைவனை மறுத்த செயல்கள், இப்பொழுது நீயே என்னை சுமந்து கொள்ள வேண்டும் என்று அது அவருடைய முதுகில் ஏறிக்கொள்ளும். மறுமை நாள்ல இந்த உலகத்துல நம்ம மறைத்து வாழ்ந்த எல்லா பாவங்களும் நம்ம கண் முன்னாடி எல்லா மக்களுக்கு முன்னாடி கொண்டு வரப்படும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மறுமையில் அவர் தங்களது முதுகுகளில், அல்லாஹ் சொல்றான் முதுகில் வஹும் யஹ்மிலூன ஹம்ல, ஹம்லுனா சுமத்தல். இப்போ பெண்களுக்கு சொல்லுவாங்க பிரசவமா இருந்தாங்கன்னா ஹம்லா இருக்கிறாங்க, பிரசவமா இருக்கிறாங்க. ஹம்லுங்கிற வார்த்தையில இருந்து வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும், அவர்கள் தங்களது பாவங்களை சுமப்பார்கள். அலா லுஹூரிஹிம், தங்களது முதுகுக்கு மேல் சுமந்து கொண்டு வருவார்கள். அலா ஸாஅ மா யஸீரூன், அவர்கள் எந்த ஒன்றை சுமக்கிறார்களோ அது ரொம்ப கெட்டது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா,
இந்த உலக வாழ்க்கை என்பது. இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே இல்லவே இல்லை, இல்லா லைபுன், விளையாட்டை தவிர. சாதாரண விளையாட்டு தான், விளையாட்டை தவிர ஒண்ணும் இல்லை. விளையாட்டுல எப்படி வெற்றி தோல்விகள் இருக்குது, அதே மாதிரி பிசினஸ்ல போடுறீங்க, திடீர்னு சக்சஸ் ஆகும், திடீர்னு தோல்வியாகும். ஒரு விளையாட்டை போல நீங்கள் விளையாடுறீங்க, அவ்வளவுதான். ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து சொல்றான் வல்லஹுன், கேளிக்கை, பொழுதுபோக்கு. நீங்க எப்படி இருந்தாலும் பொழுது போகும், படுத்து தூங்கினாலும் பொழுது போகும், வேலை பார்த்தாலும் பொழுது போகும். பொழுது போகக்கூடிய ஒரு தருணம் தான் என்னது, இந்த துன்யா. இந்த வீண் விளையாட்டுக்காக வேண்டி நம்ம எவ்வளவு மெனக்கடல் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லும், வீண் விளையாட்டு தான் உங்களுக்கு, சும்மா நாங்க போய் விட்டுருக்கிறேன் இந்த துன்யால. இன்னொரு ரிவாயத்து வருது, இது வெறும் நஜீஸ், மலம் கழிக்க வந்த இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலம் கழிக்கிறதுக்காக வேண்டி வந்த இடம். பாத்ரூம் போன இடத்துல இதான் நிரந்தரம்னு பாத்ரூம்குள்ள வீடு கட்டுவோமா? இப்ப இங்க நம்மளுடைய நிலைமைனா இந்த துன்யாதான் நிலையானது, நிலையானதுன்னு சொல்லி நம்ம அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்க தங்களது சுய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா பூமிக்கு போங்கன்ட்டான். இவ்வாறு இந்த உலகம் என்பது வீண் விளையாட்டு தான், கேலிதான், விளையாட்டு தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலத்தாருல் ஆஹிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன். நீங்கள் இதை விட மறுமையின் வாழ்க்கை இருக்கிறது, அது சிறப்பானது. லில்லதீன யத்தகூன, யார் அல்லாஹ்வை தக்வா கொண்டு, அல்லாஹ்வின் மீது இறையச்சம் கொண்டு, இறைவனை பயந்து, ஹராம் ஹலாலை பேணி தொழுகையை நிலைநாட்டி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையை விட மறுமை மேலானது சொல்லிட்டு, அஃபலா தாக்கிலூன், புரிந்து கொள்ள மாட்டீர்களா? ஆயத்தை இன்னும் அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கல, ஒரு சீரியா முடிக்கல, ஒரு கேள்வி வச்சு முடிக்கலாம். அஃபலா தாக்கிலூன், புரிந்து கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்கு அறிவு இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா. தாக்கிலூனா அறிவு, அந்த ரீதியான உள்ள அர்த்தம். அஃபலா தாக்கிலூன், புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறார். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ, வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக.